நமஸ்காரம். நீங்கள் வணக்கம் கூட சொல்லிக்கலாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். என்னடா அது இவர் திடீர்னு ஒரு சாமியாரை கூட்டு வந்து நிற்க வச்சு ஏதோ பேச சொல்கிறாரு, யோசிக்கிறீங்களா? ஏதோ அண்ணா எனக்கு சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, நான் படிக்க வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அதை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். எல்லோரும் எந்திரிச்சு நின்றுக்கலாமா டான்ஸ் பண்ணுறதுக்கு? இங்கே முன்னாடி வர்றவங்க கொஞ்சம் பேர் முன்னாடி வந்துக்கலாம், ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னாடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு தானே எல்லோரும் படிக்கிறீங்க, வாங்க. நீங்கள் இப்போ ஆட தெரியும், நல்லா ஆடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆட தெரியுமா எல்லாருக்கும்? ஒருத்தர் மட்டும்தான் தலையாட்டுறாங்க. சரி, மற்றவங்களுக்குலாம் ஆட தெரியலனாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதை திரும்ப சொல்லலாம், என்ன செய்யறனோ அது திரும்ப செய்யலாம். ஓகேவா? 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 ஓகேன்னு சொல்கிறதையும் இதுதான் கேட்டுட்டு இருப்பேன். சொல்கிறது திரும்ப சொல்லிடலாமா? செய்யறது திரும்ப செஞ்சிடலாமா? கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க பதில். சரி, ஏன்னா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கண்ணு திறந்துக்கலாம். சரி, செய்யறது திரும்ப செய்யலாம்னு சொன்னேன், யாரும் செய்யல. சரி. ஒரு விரலாடியதே, ஒரு விரலாடியதே, ஒரு விரலாடியதே, ஒரு விரலாடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், மறு விரலாடியதே, மறு விரலாடியதே, ஒரு விரல் மறு விரலாடியதே, ஒரு விரல் மறு விரலாடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு கை ஆடியதே, ஒரு கை ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், மறு கை ஆடியதே, மறு கை ஆடியதே. என்ன பண்ணலாம்? ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு கால் ஆடியதே, ஒரு கால் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், மறு கால் ஆடியதே, மறு கால் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், இடுப்பும் ஆடியதே, இடுப்பும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், தலையும் ஆடியதே, தலையும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் தலையும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் தலையும் ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், உடம்பும் ஆடியதே, உடம்பும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் தலையும் உடம்பும் ஆடியதே, ஒரு விரல் மறு விரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் இடுப்பும் தலையும் உடம்பும் ஆடியதே, அதை நிறுத்த பார்த்தேன், அதை நிறுத்த பார்த்தேன், உலகமே ஆடியதே, உலகமே ஆடியதே, உலகமே ஆடியதே, உலகமே ஆடியதே, நல்லா நீட்டி
உலகமே ஆடியதே. சூப்பர். பாருங்க, அண்ணா சொன்னது கரெக்ட் தான். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆட தெரியும்னு சொன்னாரு. அதே மாதிரி எல்லாரும் சூப்பரா ஆடுறீங்க. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கலாம். இது வந்து நம்ம சைனீஸ் விஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுனால கேர்ள்ஸ் பண்ணிக்கலாமா, பாய்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. சரி, இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை. இந்த கேம்ல உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க காதுல நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லலாம். அவங்க வேற ஏதோ ஒரு வார்த்தை அவங்க காதுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் கேட்பேன் ஏதோ ஒன்று. அந்த கேட்குற கொஸ்டினுக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்க காதுல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு இவங்க வந்து பேரிக்கான்னு உங்க காதுல சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா அவங்க என்ன உங்க காதுல சொல்லியிருக்காங்களோ அதுதான் அதுக்கு பதிலாக சொல்லணும். மேபி உங்க பேர் என்னன்னு கூட நான் கேட்பேன், அதுக்கு பேரிக்கான்னு சொல்ல வேண்டியது இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி போகுது அப்படின்னா அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை. ரெண்டு விதமா இருக்குது இது. ஒன்று, கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கிறதுனாலும் சரி, இல்லை நான் கேட்கறதுனாலும் சரி. யாருக்கும் கொஸ்டின் கேட்க எனக்கு வரல, நீங்களே கேளுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சரியா? இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னா நீங்க கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்த பர்சன் அப்படியே கொஸ்டின் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இன்னொரு மைக்கு கொடுத்துடலாமா உங்களுக்கு? கேள்வியும் கொஞ்சம் சத்தமா கேளுங்க, பதிலும் மைக் வாங்கி. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உதவி. உதவியா? அதெல்லாம் சாப்பாடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. ஓகே. விச் இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர்? முகவரி. சரி. உனக்கு பிடித்த பொருள்? மல்லிப்பூ. மல்லிப்பூவா? சூப்பர். காலையில் என்ன சாப்பிட்டேன்? மல்லிப்பூ. ரெண்டு பேருமே மல்லிப்பூ தானா? சரி, ஓகே. சரி, கொஸ்டின் நான் கேட்கிட்டப்ப. சரி, வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்கம்மா? நீங்க தான். இல்லை இல்லை, இவங்க. ரோஜா பூ. ரோஜா பூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். கிளாப் பண்ணிடலாம். எங்க இருந்து வரீங்க? பால். எப்படிமா இந்த பார்க்கடலை கடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ வந்ததுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி அங்க இருந்தா? சரி. சின்ன வயசுல உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்கம்மா? சப்பாத்தி. உங்க அப்பாவோட செல்ல பேர் என்னம்மா? சாமியா? ஓ. உங்க வருங்கால கணவர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? கோவில். கோவில் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கோவில்னா இப்ப சில மாதிரி இருப்பாரு அவரு. நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாக்ஸ். பாக்ஸா? உங்களை சின்ன வயசுல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? டாகா? டால். 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 ஓ, மைக் வேலை செய்யும். சரி, உங்களுடைய அம்மா பேர்? ஆப்பிள். ஆப்பிளா? வருங்காலத்தில் நீங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கம்மா? மல்லிப்பூ. மல்லிப்பூ ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் ரோஜா பூ, ஒருத்தர் மல்லிப்பூ. பரவாயில்ல. உங்களோட ஆசை? ராமஞ்சேரி. ராமஞ்சேரி பார்க்கணுங்கிறதா? காலையில என்ன சாப்பிட்டீங்கம்மா? திருவள்ளுவர். வரைய சாப்பிட்டீங்களா? வெளியில போனோம்னு என்ன பண்ணுவீங்க? திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் பண்ணுவீங்களா நீங்களும்? சரி, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஐடியா கேட்கலாம். உங்க பேருமா? திருவள்ளுவர். இது ஒரே திருவள்ளுவரா இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? தமிழ். தமிழ்னு கூப்பிடுவாங்களா? என்ன உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்? ஆப்பிள். ஆப்பிள் சமைக்க தெரியுமா? அது அப்படியே சாப்பிடலாமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுமா? தேங்காய். தேங்காய். சூப்பர். வரும்போது எதிரில் என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தீங்க? தமிழ். தமிழ் பார்த்துட்டு வந்தீங்க. சரி, உங்களோட வருங்கால லட்சியம்? முகவரி. முகவரியா? இங்க இருக்கிறதா? சரி, படிச்சு முடிச்சு என்ன பண்ண போறீங்கம்மா? மங்கி. மங்கி பண்ண போறீங்க. சூப்பர். வளர்த்துவீங்களா நீங்களே செஞ்சிருவீங்களா? சரி, உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லலையா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, கை தட்டிடலாம். சரி, அடுத்தது நம்ம மதியமா சந்திப்போம் திரும்ப. ஓகேவா? இப்போ முடிச்சுக்கலாம்.